வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலமாக நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்ற உள்ளார். இந்த 16வது ரோஜ்கார் மேளா எனும் வேலைவாய்ப்பு திருவிழா ஒரே சமயத்தில் நாடெங்கிலும் 47 இடங்களில் நடைபெறும். ஹரியானா மாநிலம் ஜஜ்ஜர் பகுதியில் நேற்று மாலை பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் டெல்லி தலைநகர பிரதேசத்திலும் உணரப்பட்டன. இந்த நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் 3.7 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. அபூர்வ உலோகங்களின் ஆக்சைடு சேர்மங்களில் இருந்து காந்தம் தயாரிக்கப்படுவதை ஊக்குவிக்கும் வகையில் 1345 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை திட்டம் ஒன்றை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. இத்தகைய காந்தங்களின் ஏற்றுமதி மீது சீனா விதித்துள்ள கட்டுப்பாடுகளால் உலக அளவில் மின் வாகன உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசின் இந்த உத்தேசம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஆட்சி மொழி துறையின் பொன்விழாவையொட்டி ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற தென் பிராந்திய பேச்சுவார்த்தை மாநாட்டில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மொழி பிரிவினால் தயாரிக்கப்பட்ட மும்மொழி திருக்குறள் நாட்காட்டியை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி வெளியிட்டார். வரும் செப்டம்பர் 30ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுவதாக இருந்த மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவையின் நியமனங்கள் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.